الفاني
எனக்கருள் சொரிவாய். நிஜமென்று காணுதல் பேதமை என்று காமில்கள் கூறினர் அன்று. இலாஹி எனக்கருள் சொரிவாய். حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று 3ஆம் நாள் நிறைவு வருகிறது. கடந்த 2 இரவுகளிலும் ஷாவுல் ஹமீத் பாதுஷா எஜமான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி 2 மௌலைமார்கள் விளக்கமாக அவர்களுடைய வரலாறுகளை கூறினார்கள். இன்று இறுதி நாளான இன்று உங்கள் மத்தியில் நீண்ட நேரம் பேசுவதற்கு நேரமில்லை. இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை, அவர்களுடைய மகிமைகள், அவர்களுடைய அகமியங்கள், அவர்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக சொல்லலாமென நான் நினைக்கின்றேன். கடந்த 10ஆம் தேதி நாகூர் ஷரீஃபிலே பாத்ஷா நாயகம் அவர்களுடைய கபருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 10ஆம் தேதி அதற்கு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நானும் என்னுடன் சுமார் 15 சகோதரர்களும் வந்தார்கள். நாங்கள் அனைவரும் அங்கு சென்றோம். நானும் நேர்ச்சை செய்தவனாகத்தான் சென்றேன். மிகவும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் மிக ஆசையோடும் அவர்களுடைய கபருக்கு சந்தனம் பூசக்கூடிய வாய்ப்பு நமக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு சொட்டாவது தொட்ட பேர்கள் நல்லவர்கள் 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 என்று மஸ்தான் சாஹிப் அப்பா அவர்கள் பாடியிருப்பது போல் ஒரு சொட்டாவது அந்த சந்தனத்தில் எடுத்து அந்த கபரிலே பூச வேண்டும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு நான் சென்றேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகம் அவர்களுடைய கபரிலே சந்தனம் பூசக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. 460வது வருஷமாக கடந்த 10ஆம் தேதி அவருடைய கபருக்கு சந்தனம் பூசப்பட்டது. 460 வருடங்களாகவும் அந்த கபருக்கு சந்தனம் பூசக்கூடிய பாக்கியம் ஷாவுல் ஹமீத் நாயகத்துடைய மகனார்
தாதா யூசுப் வலியுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்குரியதாகிட்ட 460 ஆண்டுகளாக தாதா யூசுப் வலியுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தான் அவருடைய கபருக்கு சந்தனம் பூசுகிறார்கள். அதே நேரம் தாதா யூசுப் வலியுல்லாஹ்வுடைய சந்ததிகளில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர் தான் அந்த சந்தனம் பூசக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். மற்றவர்களுக்கு கிடையாது. தாதா யூசுப் வலியுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் 4000-5000 பேர் நாகூர் ஷரீஃபிலே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு உள்ளது. தற்போது அந்த கபருக்கு சந்தனம் பூசக்கூடிய ஒருவர் ஏறத்தாழ சுமார் 30 வயதுடையவர் என்று நான் நினைக்கிறேன். அவர் மாத்திரம்தான் அந்த சந்தனம் பூசுவார். வேறு எவர் பூசினாலும் அவர்கள் மஜ்தூபாக போய் விடுவார்கள் அல்லது மௌத்தாகி விடுவார்கள். இதை அங்கிருந்தவர்கள், அங்கு இருப்பவர்கள் அறிந்து இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்களுடைய கபரு ஷரீப் இருக்கின்ற அந்த அறைக்கு, அந்த ரூமுக்கு செல்வதாயிருந்தால் 7 கதவுகளை தாண்டித்தான் செல்ல வேண்டும். போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். 7 கதவுகளும் வெள்ளி கதவுகள். அதைத்தான் அந்த பாடகர் கூட ஒரு பாட்டிலே சொல்கிறார், வெள்ளிக்கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வருவேன் என்று சொல்கிறார். 7 கதவுகளும் வெள்ளிக்கதவுகள். தாதா யூசுப் நாயகத்தினுடைய குடும்பத்தவர்கள் கூட 5 கதவுக்கு இந்த பக்கமே நிற்க வேண்டும். 5 கதவை தாண்ட முடியாது. 6வது கதவுக்கு அவர் போக முடியாது, 7வது கதவுக்கும் போக முடியாது, பாதுஷா நாயகத்துடைய கபர் அடிக்கும் போக முடியாது, சந்தனமும் பூச முடியாது. குடும்பத்தவர்கள் தான் கிடையாது. இப்படியான ஒரு சூழலில் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய சந்ததிகளுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் போதோ இங்கிருந்து செல்லக்கூடிய எமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இருந்தாலும் ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நினைத்தால் கிடைக்கும், அவர்கள் நாடினால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் சென்றேன். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஷாவுல் ஹமீத் நாயகம் விரும்பவில்லை. என்றாவது ஒரு நாள் அவர்கள் விரும்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பாதுஷா நாயகம் திருமணம் செய்யல, ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்கள் கல்யாணம் முடிக்கல, அவர்களுக்கு சந்ததியே கிடையாது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனால் ஒருவர், பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒருவர் பாதுஷா நாயகத்திடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை பாதுஷா நாயகமே, அதற்கு ஏதாவது செய்யுங்கள், துஆ கேளுங்கள், அல்லது ஏதாவது மருந்து தாருங்கள் என்று கேட்டபோது ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் வெற்றிலை இருக்கின்றதே, வெற்றிலை, அந்த வெற்றிலையை எடுத்து வாயிலே வைத்து சப்பி சுவைத்து அதை கொடுத்தார்கள் அவருக்கு, அந்த மனிதனுக்கு. இதை நீயும் கொஞ்சம் சாப்பிடு, உன்னுடைய மனைவியையும் கொஞ்சம் சாப்பிட சொல்லு, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு யூசுப் என்று பெயர் வையுங்கள், அந்த பிள்ளையை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். 7 வயதாகும் போது அந்த குழந்தையை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் வெற்றிலையை சுவைத்து தருவேன் என்று சொன்னார்கள். அவர் பிள்ளை கிடைத்தால் போதும் என்ற பேராவலோடு வந்தவர். நாயகமே, ஏற்றுக்கொள்கிறேன்,
நீங்கள் சுவைத்து தாருங்கள், நானும் சாப்பிட்டு என்னுடைய மனைவிக்கும் கொடுப்பேன். ஆண் குழந்தை பிறக்கும் போது யூசுப் என்று பெயரிடுவேன். அவரை 7 வயதானதும் உங்களிடமே ஒப்படைத்து விடுவேன் என்று சொன்னார். அதன்படி வெற்றிலை ஓதி கொடுக்கப்பட்டது, சுவைத்து கொடுக்கப்பட்டது. இருவரும் சாப்பிட்டார்கள். ஆண் குழந்தை பிறந்தது, யூசுப் என்று பெயரிட்டார்கள். 7 வயதான போது அந்த யூசுஃபை, தாதா யூசுஃபை ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகத்திடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து விட்டார்கள். யூசுப் வலியுல்லாஹ் அவர்கள் திருமணம் செய்து வயதான பிறகு அவர்கள் திருமணம் செய்தார்கள். தந்தையை போல் திருமணம் செய்யாமல் இருக்கவில்லை, அவர்கள் திருமணம் செய்தார்கள். அதில் பல ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஷஹீத், வெட்டப்பட்டு காலமானார்கள், வபாத்தானார்கள். ஹாஜா ஃபஹ்ருத்தீன், பாவா ஃபஹ்ருத்தீன் அவர்கள் ஒரு காட்டிலே தியானம் செய்து கொண்டிருந்த போது யூசுப் தாதாவுடைய மகன் ஹாஜா ஃபஹ்ருத்தீன், பாவா ஃபஹ்ருத்தீன் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் எதிரிகள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொன்று விட்டார்கள். ஒரு பரந்த மலை இப்போதும் இருக்கிறது, நீங்கள் போனால் பார்க்கலாம். காயல்பட்டணத்திலிருந்து மெட்ராஸுக்கு போகக்கூடிய வழி, அல்லது நாகூரிலிருந்து முத்துப்பேட்டை வழியாக மெட்ராஸுக்கு போகக்கூடிய வழியிலே அந்த ஊர் உண்டு. சிறிய குக்கிராமம், ஒரு கடை கூட கிடையாது, தேநீர் கடை. அப்படியான ஒரு கிராமம். அங்கே பெரிய ஜியாரத் இருக்கிறது. ஹாஜா பாவா ஃபஹ்ருத்தீன் அவர்கள் அடங்கியுள்ள அந்த ஜியாரத் இருக்கிறது. யூசுப் தாதாவுடைய மகனார். இவர் ஒரு மலையிலே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மலையில் எந்த இடத்தில் கொலை செய்யப்பட்டார்களோ அந்த இடம் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் போனால் பார்க்கலாம். யூசுப் தாதாவுடைய மகனார் பாவா ஃபஹ்ருத்தீன் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் ஓடிய இரத்தம் காய்ந்து போய் இப்போதும் இருக்கிறது. நீங்கள் போனால் பார்க்கலாம், நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இடத்திற்கும் 1/4 மைல் தூரம் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே அடக்கம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய சந்ததிகள் கூட சந்தனம் பூசுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. நான் நினைக்கிறேன் 460 வருடங்களில் அவர்களுடைய பரம்பரையில் மிக முக்கியமானவர்கள் தான் சந்தனம் பூச வேண்டும். ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகத்துடைய கபருக்கென்று ஏதாவது ஒரு காரணம் வழியாகி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது. இன்று கூட சந்தனம் பூச செல்கின்ற தனி நபர் 5 வெள்ளி கதவுகளையும் தாண்டி 6வது 7வது கதவையும் தாண்டி உள்ளே செல்வார். சந்தன குடம், வெள்ளியினால் செய்யப்பட்ட சந்தன குடத்தை தூக்கி செல்வார். அவர் தான் சந்தன குடத்தை தூக்கி செல்வதைத்தான் மக்கள் பார்க்கலாம். உள்ளே என்ன செய்கிறார் என்பதை யாருமே பார்க்க முடியாது. அவர் அங்கே சென்று ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருக்கும். ஹாஜா நாயகத்துடைய கபர் ஷரீஃபுக்கு ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 1500-2000 போர்வை பொருத்தப்படும். ஆனால் பாத்ஷா நாயகத்துடைய கபருக்கு ஒரு வருடத்தில் ஒரு போர்வை மாத்திரமே பொருத்தப்படும். அந்த போர்வை கூட இந்துக்களால் அன்பளிப்பு செய்யக்கூடிய போர்வை தான். அரச குடும்பம்
இந்துக்களில் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், ஆட்சி செய்திருக்கிறார், அரசராக இருந்திருக்கிறார். அந்த அரசர் தான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய கபரை போர்த்துவதற்கு ஒவ்வொரு வருஷமும் போர்வை கொடுக்கக்கூடியவர். அவர் இறந்து போய் அவருடைய பரம்பரையாக அந்த போர்வை இன்று வரை அவர்களால் நெசவு செய்யப்பட்டு நெய்யப்பட்டு தர்பாருக்கு கொண்டு வரப்படும். சந்தனம் பூசக்கூடிய அன்றுதான் அது கொண்டு வரப்படும். இந்த வீட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த இந்துக்கள் தறி போட்டிருக்கிறார்கள், வீட்டிலே தறி போட்டிருக்கிறார்கள், ஒரு தறி. அந்த தறியிலே காலையிலே எழுந்து முகம் கழியினவுடன் அந்த தறியிலே ஏறி இருந்து ஒரு 2 அடி 3 அடி அடிப்பார்கள் அந்த போர்வை. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து 2-3 அடி 2-3 நூல்களை நெய்வார்கள். வருஷம் முடியும் போது அவர்களுடைய கபரை பூரணமாக கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த போர்வை முடிந்திருக்கும். அதை எடுத்துக்கொண்டு தேரிலே ஏற்றி தெருவெல்லாம் சுற்றி கபருக்கு கொண்டு வருவார்கள். கடந்த காலங்களில் சந்தனம் பூசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நிற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இருந்தாலும் அதில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இந்த வருஷம் உள்ளே சென்று உட்கார முடியாத ஒரு நிலை. அவருடைய கபர் ஷரீஃபுக்கு சந்தனம் பூசக்கூடிய அந்த மண்டபத்திலே உட்கார முடியும். இரவு 1 மணிக்கு போனால் காலை 6 மணி வரையும் அசையாமல் இருக்க வேண்டும். எழும்ப முடியாது, சலங்கழிக்க போக முடியாது, மலங்கழிக்க போக முடியாது, தேநீர் குடிக்க முடியாது. 6 மணி நேரங்கள் உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும். இசை புயல் A.R. ரஹ்மான் கூட எந்த நாட்டிலே இருந்தாலும் சந்தனம் பூசும் நிகழ்ச்சிக்கு அவர் வருவார். ஒவ்வொரு வருடமும் வருவார். இந்த பயணமும் அவர் வந்து 1 மணியிலிருந்து 6 மணி வரையும் அடிகாலிலேயே உட்கார்ந்திருக்கிறார். நான் அவரை சந்திச்சேன். 6 மணிக்குத்தான் அவர் வெளியானார். அவருக்கு கூட சந்தனம் பூசக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அவர் சந்தனம் நிகழ்வு நடைபெற்று முடிந்தவுடன் அவரை சந்திப்பதற்காக நான் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தேன். அதன்படி அவர் தங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போனேன், வீட்டுக்கு போனேன். சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டை பார்த்தவுடன் ஏன் இந்த மனுஷன் இந்த வீட்டில் இருக்கிறார் என்ற யோசனை எனக்கு வந்துச்சு. பழைய வீடு, ஓடு, அந்த காலத்திலே நமது வீட்டுகளுக்கு போடக்கூடிய நாட்டோடு. அந்த ஓடுகள் கூட உடைஞ்சி துண்டு துண்டாக இருக்கிறது. சுவர்களை பார்த்தால் இன்று நாளை விழுந்துவிடும் போல் தெரிகிறது. உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கு கதிரையும் இல்லை, புட்டோவும் இல்லை, பெற்றும் இல்லை, கட்டிலும் இல்லை. வெறும் தரைதான் இருக்கிறது. அதிலே பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அவர் தங்கி இருக்கிறார். இந்த நிலைமையை பார்த்தவுடன் இவர் துறவியோ என்று எண்ண தோன்றியது. அவர் நினைத்தால் பெரிய மாளிகையில் இருக்கலாம். பெருங்கோடீஸ்வரர் சோமாலியாவுக்கு சென்ற நேரம் தன்னுடைய சொத்துக்களில் சரி பாதியை சோமாலிய மக்களுக்காக அன்பளிப்பு செய்தவர் A.R. ரஹ்மான். அவரோடு ஏறத்தாழ சுமார் 8-10 வருடங்களுக்கு முன்னால் சர்வாரில் வைத்து நான் அவரோடு நின்று போட்டோ பிடித்திருக்கிறேன், படம் எடுத்திருக்கிறேன். இன்னும் என்னிடம் இருக்கிறது. அவரை சந்திச்சு அவரிடம் பேசலாம் என்று போனால் அவருடைய போய் தங்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி 300க்கும் மேற்பட்டவர்கள் காத்து கொண்டு நிற்கின்றார்கள் அவரை சந்திப்பதற்கு. எப்படி சந்திக்க முடியும்? நாகூர் தர்காவிலே பாதுஷா நாயகம் அவர்களுக்கு பூசப்பட்ட அந்த சந்தன கூடம் ஒன்றோ
ஆட்டோவில் கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அதற்காக அவர் தங்கி இந்த வீட்டு கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள் தர்கா நிர்வாகிகள். அதைத் தொடர்ந்து கதவு பூட்டப்பட்டே இருக்கிறது. அவர் வெளியே வரவில்லை. நாங்களும் சுமார் 3/4 மணி நேரம் 45 நிமிட நேரம் காத்துக் கொண்டிருந்தோம். வரவில்லை. 200-300 பேருக்கு மேற்பட்டவர்கள் காத்து நிற்கின்றார்கள். கடைசியிலே ஒருவர் உள்ளே இருந்து வெளியே சத்தமிட்டு சொன்னார், இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களில் ஒருவர் மாத்திரம் உள்ளே வரலாம் என்று சொன்னார். அந்த வீட்டுக்காரராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் தான் போக வேண்டும் என்று நான் முன்னாலே போனேன். என்னுடன் வந்தவர்களில் சுமார் 4-5 பேர் பின்னாலே என்னை தொடர்ந்து அங்கே வந்தார்கள். ஏஆர் ரஹ்மான் என்னை கண்டதும் எழுந்து வந்தார். சலாம் சொல்லி 10 வருடங்களுக்கு முன்னால் அவரோடு நின்று எடுத்த படத்தின் கோப்பியை நான் அவரிடத்திலே கொடுத்து, பாருங்கள் சார், உங்களுடன் நின்று நான் படம் எடுத்திருக்கிறேன் அஜ்மீர் சர்வாரிலே என்றேன். பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு என்னிடம் அந்த படத்தை தந்தார். அவரிடம் தொடர்ந்து நான் நினைத்த விஷயத்தை பேசுவதற்கிடையில் அவருடைய பொடிகார்ட் 4 பேர் வந்து அவரை இழுத்துச் சென்று காரிலே கொண்டு போய்விட்டார்கள். 4 கார் வந்திருந்தது, ஒரு வேன் வந்திருந்தது. அந்த வேனிலே அவரை ஏற்றி அந்த பொடிகார்ட் 4 பேர்களும் அவரை கொண்டு போய்விட்டார்கள். தொடர்ந்து பேச முடியாத சூழலாக போய்விட்டது. பாதுஷா நாயகம் அவர்களுக்கு தாதா யூசுப் அலியுல்லாவுடைய பரம்பரையில் உள்ள ஒருவர் தானே சந்தனம் பூசுகிறார். அவர் கூட உள்ளே சென்று சந்தனம் பூசி முடிந்த பிறகு மூத்த போயிடுவார். இன்றும் நடக்கிற விஷயம். இது பொய் அல்ல. நீங்கள் விரும்பினால் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்துடைய சந்தனம் பூசும் நேரம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பாருங்கள். தெரியாதவர்கள் பொய் என்பார்கள். பாருங்கள், உள்ளே சந்தனம் பூசுற அந்த தனிநபர் தாதா யூசுப் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். சந்தனம் பூசிய பிறகு மௌத்தாகி விடுவார். உள்ளேயே மௌத்தாகி விடுவார். ஒரு சத்தம் கேட்கும். அதோடு மற்ற சாபுகள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே போவார்கள். மௌத்தாகி இருப்பார். கஃன் செய்து, வெள்ளை துணியால் கஃன் செய்து அவரை தூக்கி கொண்டு வெளியே வருவார்கள். அவருடைய வீட்டுக்கு கொண்டு போவார்கள். வீட்டுக்கு கொண்டு போனவுடன் அவருக்கு ரோகு வந்துவிடும். இப்படியான ஒரு நிலைமைதான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்துடைய அந்த தர்காவிலே சந்தனம் பூசும் நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிசயம் என்ன தெரியுமா? இதை பார்த்தால் கண்ணால கண்ணி வரும், செழிப்புத்தம் வரும். அவுலியாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானா? முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் கூட, காவிர்கள் கூட அந்த அளவுக்கு மரியாதை செய்து பெரும் செலவிலே அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயணத்திலே அன்றிரவு நான் உறங்கவில்லை. என்னுடன் வந்தவர்களில் சிலர் சொன்னார்கள், நீங்கள் வராவிட்டால் ஹோட்டலிலே தங்கியிருங்கள், நாங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று 2-3 பேர் தான் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போனார்கள். நான் போகவில்லை. ஆனால் நான் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல் ஜன்னலை திறந்தால் ஷாவுல் ஹமீத் பாதுஷாவுடைய மனாரா முன்னுக்கு தான் தெரியும். அந்த பக்கத்திலே தான் நான் இருந்தேன். இரவு 12 மணியானவுடன் பெரும் சத்தமாக இருக்கிறது. ரோட்டெல்லாம் பெரும் வெடி சத்தம், பெரும் முழக்கம், மேளகால சத்தம். இது என்ன? இதை பார்க்க வேண்டும் என்று நான் படுக்காமல் உறங்காமல் ஹோட்டலிலே இருந்து கீழே இறங்கி வந்து ரோட்டுக்கு வந்து நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். இரவு 12 மணி முதல் 6 மணி வரை, சுபகு வரை 27 தேர்கள் வந்தன.
சுபஹானல்லாஹ். தேர் எடுக்கிற எங்க கோயில்ல தான். தர்காவுலையும் தேர் எடுப்பார்களா? ஷாவுல் ஹமீத் பாத்ஷாவுடைய தர்காவுக்கு 27 தேர்கள் வந்தன நாகப்பட்டினத்தில் இருந்து. நாகப்பட்டினத்திற்கும் நாகூருக்கும் இடையில் நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். அந்த நாகப்பட்டினத்தில் இருந்து 27 தேர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தது. என்ன அதிசயம்! சுப்ஹானல்லாஹ். அந்த தேர்களில் நான் நினைக்கிறேன் ஒரு 10 தேர் தான் முஸ்லிம்களுடைய தேராக இருக்கும். மற்றவை எல்லாம் காவிரிகளுடைய தேர்தான், இந்துக்களுடைய தேர்தான். ஒவ்வொரு தேருடைய உயரமும் 32 அடி உயரமான தேர். அரசாங்கத்தால் நாகப்பட்டினத்தில் இருந்து நாகூர் வரைக்கும் உள்ள எலக்ட்ரிக் கட் பண்ணி விட்டார்கள். வயர்களிலே அது அடிபடலாம். 32 அடி உயரமான தேர் ஒவ்வொன்றும். அதனால் சில சிக்கல்கள் பாதிப்புகள் ஏற்படலாம் என்று அரசாங்கத்தாலேயே கரண்டை கட் பண்ணி விடுவார்கள். இது வழமையாக நடக்கிற விஷயம். கட் பண்ணி விட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு தேரிலும் பூட்டப்பட்டிருக்கின்ற பல்புகள் அந்த ஊருக்கே போதும் வெளிச்சத்திற்கு. அந்த அளவுக்கு பல்பால் அலங்கரித்து கொண்டு வரார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு தேருக்கு இந்திய பணம் 3 லட்சம் ரூபாய் செலவாகும். 3 லட்சம் இந்திய பணம் நமது நாட்டுக்கு ஏறத்தாழ 7 லட்சம் ரூபாய். 27 தேருக்கும் 7 லட்சம் ரூபாய் வீதம். எத்தனை லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கும்? 27 தேருக்கும் எவ்வளவு வரும்? 3, அதாவது 81 லட்சம். எதுக்கு? மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல, மக்களுக்கு உணவு கொடுக்கறதில்ல. தேர் வருகிறது எதற்கு? ஷாவுல் ஹமீத் பாத்ஷாவை கண்ணியப்படுத்தி. அங்க கண்ணியப்படுத்தலேன்னு அந்த ஊர் இருக்காது, அழிஞ்சுவோம். அந்த அளவுக்கு ஷாவுல் ஹமீத் பாத்ஷா அற்புதங்களை காட்டி இந்துக்களை வசப்படுத்திக் கொண்டார்கள். அந்த காலத்திலேயே எந்த அரசனாயிருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தவனாயிருந்தாலும் சரி, ஷாவுல் ஹமீத் பாத்ஷாவுடைய தர்காவுக்கு வந்து அவருடைய செருப்பை தலையிலே வைக்காதவன் கிடையவே கிடையாது. அதே போன்றுதான் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி சஞ்சரியுடைய இடத்திலே அவர்களுடைய செருப்பை தூக்கி தலையில் வைக்காத எந்த ஒரு அரசனும் கிடையாது, ஜனாதிபதியும் கிடையாது, எந்த ஒரு நடிகனும் கிடையாது. படம் நடிக்கின்றவன் கூட வந்து அந்த செருப்பை தூக்கி தலையிலே வைத்திருப்பான். முஸ்லிம்களுக்கு விரோதிகள் என்று சொல்லப்படுகின்ற, மக்களால் பேசப்படுகின்ற சீக்கியர்கள் கூட, சீக்கியர்கள் என்றால் நீங்கள் கண்டிருப்பீர்கள், காணாமலும் இருப்பீர்கள், தலப்பாகை கட்டியிருப்பார்கள், தாடிக்கு வலை போட்டு பின்னி தாடியை வைத்துக் கொண்டிருப்பார்கள் சீக்கியர்கள். ஒரு கதை சொல்வார்கள், ஒரு சீக்கியன் ஒரு முஸ்லிமை கொலை செய்தால் மட்டுமே அந்த தலைப்பாகையை கலட்டுவான், தாடியில் போட்டிருக்கக்கூடிய வலையையும் கலட்டுவான் என்று இந்தியாவிலே சொல்வார்கள் ஒரு கதை. அந்த அளவு முஸ்லிம்களுக்கு விரோதமான சீக்கியர்கள் கூட, ஷியாக்கள் அல்ல, ஷியாக்கள் வேற, சீக்கியர்கள் வேற, சீக்கியர்கள் கூட காஜா நாயகத்துடைய தர்பாரிலே அந்த செருப்பை தலையில் வைத்து பக்தியோடு நிற்பதை பார்க்கும் போது ஒரு விலாயத்துடைய குத்துபியத்துடைய அந்தஸ்து எவ்வளவோ என்று எண்ண தோன்றும் எமக்கு. நாகூர் பாத்ஷா நாயகத்துடைய அந்த இடத்திற்கு வந்து பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அந்த செருப்பை தலையில் வைக்கின்ற போது அதை பார்க்கின்ற எமக்கு விலாயத்தினுடைய குத்துபியத்துடைய ஆன்மீகத்துடைய மகிமை புரியும். இவ்வாறு அந்த 10ஆம் தேதி இரவு 6 மணி வரை 27 தேர்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த வலியுல்லாவுடைய பேரில் தேர் இழுக்கிறது
இந்துக்கள் தானே கோயில்கள்ல, முஸ்லிம்கள் இதை செய்யலாமா? இதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? ஆமா, எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்துல் கனி அன்-நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 500க்கும் மேற்பட்ட மார்க்க நூல்கள், கிதாபுகளை எழுதிய ஒரு மகான், உலக பிரசித்தி பெற்ற மகான் அப்துல் கனி அன்-நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே அவுலியாக்களுடைய பெயரால் தேர் இழுக்கலாம் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. நான் கிதாபை காட்டுவன், பக்கத்தை காட்டுவன், வரியையும் காட்டுவன், வாசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியாம இருந்தா, உலமாக்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தா அவர்கள் வந்து கேட்டாலும் நாங்கள் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அங்க சிலை ஒன்றும் இருக்காது, எல்லாம் அலங்காரம், எல்லாம் சோடனை, மின் குமிழ்களால் சோடிக்கப்பட்டுத்தான் தேர்கள் வருமே தவிர சிலைகள் வைத்து படங்கள் ஒட்டி வராது. இது தர்காவினுடைய செலவில் செய்யப்படுகின்ற வேலை அல்ல. மக்கள் விரும்பி குழு குழுவாக, கூட்டம் கூட்டமாக அவர்கள் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்கிறார்கள். ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவிலே அந்த தேர்கள் இழுத்து வரப்படுகின்றன. ஏன்? எனக்கு ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த அளவுக்கு காவிரிகள் அவர்களை பற்றி புரிந்து வைத்திருக்கின்றார்கள். யாராவது வீட்டில் காவிரிகளை தான் சொல்றோம், காவிரிகளுடைய வீட்டில் அதாவது ஒரு பெண் பக்குவம் அடைந்து விட்டால் அந்த பெண்ணை தர்காவுக்கு தான் கொண்டாடுவார்கள். காவிரிகள் தான், அவர்களுக்கு பாத்தியா ஓத தெரியாது. அங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பாத்தியா ஓதுவதற்கு உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு பாத்தியா ஓதி அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய தமருக்கை கொடுத்து அந்த எண்ணெயை தலையில் தடவி கூட்டிக் கொண்டு போய் விடுவார்கள். யாருக்காவது காது குத்த வேணும் என்று இருந்தால், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தர்பாருக்கு வந்து ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகத்துக்கு முன்னாலே வைத்துத்தான் காது குத்துவார்கள் பிள்ளைகளுக்கு. ஹத்தின் முஸ்லிம்கள் ஹத்தனா செய்வார்கள் பிள்ளைகளுக்கு. யாராவது ஒரு வீடு, ஒரு இந்துவோ முஸ்லிமோ வீடு புதுசாக கட்டினால் அல்லது வாங்கினால் பாத்ஷா நாயகத்துடைய இடத்துக்கு வந்து அவருடைய சந்தனத்தை, எண்ணெயை எடுத்து அந்த வீட்டுக்கு பூசுவார்கள். யாராவது புதுசாக பல கோடி ரூபாய் பெறுமதியான வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனத்தை தர்பாருக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அந்த எண்ணெயை எடுத்து அந்த வாகனத்துக்கு பூசுவார்கள். மாலை கொண்டு வந்து அவருடைய கபரிலே போட்டு அதை எடுத்து அந்த வாகனத்திலே போடுவார்கள். முஸ்லிம்களும் தான், இந்துக்களும் தான். ஷிர்க் இல்லையா? ஷிர்க் இல்லை. ஷிர்க் என்பவன் கறக்க முடிச்சவன். அவன் ஆலிமா இருக்கட்டும், மௌலானாவா இருக்கட்டும், செய்யீதாக இருக்கட்டும், ஷைத்தானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் கிறுக்கு பிடிச்சவன் தான். குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். புகாரி ஹதீஸ், முஸ்லிம் ஹதீஸ், அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா, துர்முதி போன்ற நூல்களில் இவைக்கெல்லாம் ஆதாரம் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த பொருட்களை சஹாபாக்கள் தமது உயிருக்கு மேலாக அதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் வீட்டிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையால் போன நேரத்திலே தாகம் ஏற்பட்டது. பார்த்தார்கள், ஒரு சஹாபியுடைய வீடு இருந்தது. இந்த வீட்டினுடைய போனார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபிகளுடைய வீட்டிலே தோல் துருத்தி, ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கும் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும். மக்கா பள்ளி வாயிலிலும் மதீனா பள்ளி வாயிலிலும் தோல் துருத்தியிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து
கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரிய தோல் திருச்சியும் உண்டு, சின்ன தோல் திருச்சியும் உண்டு. தோலால் செய்யப்பட்டது, ஆட்டு தோலால் செய்யப்பட்டது. அந்த தோல் துருத்தியிலே தண்ணீர் எடுத்து அரபிகளுடைய வீட்டிலே தொங்கவிட வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் போனார்கள், தோல் துருத்தியிலே தண்ணீர் இருக்கிறது. வீட்டில் உள்ள சஹாபி இடத்திலே இந்த தண்ணீரை நான் குடிக்கலாமா? ஆம் யா ரசூலுல்லாஹ், குடியுங்கள் என்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோல் திருத்தியில குடிப்பதற்கு ஒரு வாய் இருக்கும், வாய் அமைச்சிருப்பார்கள், செய்திருப்பார்கள். அந்த வாயாலாம் குடிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயிலே தங்களுடைய திருவாயை வைத்து குடிக்காமல் அதன் ஓரமாக தங்களுடைய திருவாயை வைத்து குடித்தார்கள். போய்விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, பெருமானாருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு சஹாபி அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீட்டவர்கள் சொன்னார்கள், சஹாபி இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து தண்ணீர் குடித்த தோல் திருத்தி இதோ இருக்கிறது என்று சொன்னவுடன் சஹாபி எழுந்து நின்று, எந்த இடத்திலே பெருமானார் வாயை வைத்து குடித்தார்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், தோல் திருத்திக்கு வாய் இருக்கும் தானே குடிப்பதற்கென்று. அந்த வாயில் அவர்களுடைய திருவாயை வைத்து குடிக்கவில்லை, அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு துவாரம், அதிலே வாயை வைத்து குடித்தார்கள் என்று வீட்டவர்கள் சொன்னதோடு வந்த சஹாபி அந்த வளமையான அந்த தோல் திருத்தியின் வாயிலே தனது வாயை வைத்து குடிக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துவாரத்திலே தங்களுடைய திருவாயை வைத்து குடித்தார்களோ அந்த திரு ஓட்டையிலே அந்த சஹாபி வாயை வைத்து குடித்தார். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த பொருட்கள், உடுத்த உடுப்புகள் இன்றும் சஹாபாக்களுடைய வீடுகளிலே, தாபிஈன்களுடைய வீடுகளிலே, தபவு தாபிஈன்களுடைய வீடுகளிலே, பல நாடுகளிலே பக்குவப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏன் சிறுக்கண்டா ஏன் செய்யும்? சிறுக்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்காக, மஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக, மஹப்பத்தின் காரணமாக அவர்கள் பாவித்த பொருட்களை தமது வீட்டிலேயே வைத்து கொண்டாடி வருகின்றார்கள். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்துக்களும் கூட அவுலியாக்கள் பாவித்த பொருட்கள் என்று இந்துக்களுடைய வீட்டிலே கூட இருந்து வருகின்றன. எனவே இவையெல்லாம் ஷிர்க் அல்ல. தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விளங்க வேண்டும் என்று விரும்பினால் கிதாபுகளிலே இருக்கின்றதா, குர்ஆனிலே ஆயத்திலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா என்று நீங்கள் தெளிவாக விளங்க விரும்பினால் ரெண்டு ஆலிமுக்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நீங்களாக வந்தீங்கன்னா நாங்க போனோம்னா குர்ஆன் எடுத்து காட்டி ஓதி காட்டுவோம், ஹதீஸ் எடுத்து காட்டி ஓதி காட்டுவோம். இந்த அறிக்கை பாருங்க, உங்களுக்கு என்ன விளங்கும் என்று நல்ல திறமையாக படிச்சு ஹதரத்து பாருங்கள், 2-3 பேர் அழைச்சு வாருங்க. நாங்க காட்டுறோம், குர்ஆன் ஆயத்தை காட்டுறோம், எல்லாம் ஆகும் என்பதற்கு காரணம் காட்டுறோம். இந்த அறிக்கை, இந்த தொப்பி, இது என்ன தொப்பி? சும்மா தொப்பி இல்ல. இது அப்துல் ரஹ்மான் வலியுல்லாஹ் மும்பையிலே, மும்பை டவுனிலே அவருடைய ஜியாரம் இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் குத்துபு ஜமான் அப்துல் ரஹ்மான் வலியுல்லாஹ் நாயகம் அவர்களுடைய தர்கா. நான் பல தடவை அதற்கு போயிருக்கிறேன். அவர்களுடைய தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்த தொப்பிதான் இந்த தொப்பி. ஏன் வைத்திருக்கிறோம்? இது யாராவது முத்தமிட காய் போட்டுட்டு முத்தமிடம் என்று சொல்றோமா? அல்லாது ஏதாவது பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட்டு தான் முத்தமிட வேண்டும் என்று சொல்றோமா? சொல்ல மாட்டோம். பரக்கத்து பெறுவதற்காக, மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் தொட்டு முத்தமிடலாம்.
அதை தூக்கி முத்தமிடலாம், அதை தலையில் வைத்து முத்தமிடலாம். இதோ இருக்கின்ற இந்த மயில் இறகு, இது பாதுஷா நாயகம் அவர்களுடைய கபரை துடைக்கின்ற மயில் இறகு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறிய துண்டு, அது பாதுஷா நாயகத்துடைய கபரை துடைக்கிற கூட்டுகின்ற துண்டு. இதிலெல்லாம் பறக்கத்து உண்டு, நம்ப வேண்டும். அவுலியாக்கள் என்று கராமத்து காட்டுவது குறைந்து விட்டது. காரணம் என்ன? வஹாபிஷ விஷனிகள், நச்சு பாம்புகள் எப்போது தோன்றியதோ அன்றிலிருந்து அவுலியாக்கள் கராமத்து காட்டுவதை குறைத்துக் கொண்டார்கள். வஹாபிஷம் தோன்றுவதற்கு முன், இந்த நச்சு பாம்புகள் வெளியாகுவதற்கு முன் அவுலியாக்களுடைய தர்காக்களே கராமத்துக்கள், எண்ணற்ற கராமத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. வஹாபிசம் வந்து மக்களும் வழிகட்டு அவுலியாக்களையும் அவமதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட பிறகு அவுலியாக்கள் கராமத்து காட்டுவதை நிறுத்திக் கொண்டார்கள். அவர்கள் நிறுத்தினது நியாயம்தான். கண்ணியப்படுத்தினால் தானே அவர்கள் கராமத்து காட்டுவார்கள். அதை சங்கப்படுத்தினால் தானே அவர்கள் கராமத்து காட்டுவார்கள். இதெல்லாம் சிறுக்கு கிறுக்கென்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் கராமத்து காட்டவே மாட்டார்கள். ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகம் வடநாட்டில் உள்ளவங்க, மாணிக்கப்பூரில் உள்ளவங்க, நாடு நாடாக, ஊரு ஊராக, காடு காடாக 450 ஃபகீர்களுடன் வழிபட்டு வந்தார்கள். 450 ஃபகீர். ஷாவுல் ஹமீத் பாத்ஷா ஃபகீர் தான். காஜா நாயகம் பெரும் கோடீஸ்வர் அரசர். இவர்கள் ஃபகீர் கூட்டத்தை சேர்ந்தால் 450 புக்கராக்களுடன் காடு வனாந்தரங்களாக வழியாக வந்து சேர்ந்தார்கள் திருச்சி தபலே ஆலம் பாதுஷா நாயகத்துடைய ஜியாரத்துக்கு. தபலே ஆலம் பாதுஷா நாயகம் என்றால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நத்தருவா ரூம் நாட்டு அரசர், ரூம் நாட்டு தேசத்து மன்னர். ஒரு நாள் உட்கார்ந்து மாடியில ஒரு ஜியாரத்தொண்டு, ஒரு மையத்தொண்டு போகிறது ரோட்டால. கபராடி கபர் அடக்கிறது கொண்டு போறானுகள். அரசர் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தபலே ஆலம் பாத்ஷா நினைக்கின்றார்கள், என்றாவது ஒரு நாள் நான் மன்னராக இருந்தாலும் மகுடாதிபதியாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த பல்லக்கிலே, இந்த சந்தூக்கிலே நானும் கொண்டு செல்லப்பட வேண்டியவன் தான். அன்றிரவோடு அரச பதவியை துறந்து மந்திரிமார்களுக்கும் தெரியாமல், ஊரவர்களுக்கும் தெரியாமல், ஒரு ஏழையின் ஃபகீரின் வேஷம் போட்டு நாட்டை விட்டு வெளியேறினார்கள். தபலே ஆலம் பாத்ஷா நத்தருவா திருச்சிக்கு வந்தார்கள். திருச்சியிலே ஒரு மலை இப்போதும் இருக்கிறது. நீங்க போய் விசாரிச்சா காட்டுவாங்க. சுன்னிகள் போய் விசாரிப்பாங்க, வஹாபிகள் போய் விசாரிக்க மாட்டாங்க. நீங்க சுன்னிகள் மூணா விசாரிங்க, போய் பாருங்க மலையில. அங்க ஒரு ஐயர், ஒரு சாமி, ஒரு ஆள் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார் அந்த மலையில. அவர் எப்படியான சாமி என்றா 6 மாதத்துக்கு ஒரு தரம் கண்ண முடிப்பார். முடிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு கண்ணை மூடிடுவாரு. பிறகு 6 மாசத்துக்கு பொருள்தான் ஒரு தரம் கண்ணை முடிப்பார். அப்படியான சுவாமி காவிர், முஸ்லிம் அல்ல. அந்த இடத்துக்கு தான் தபலே ஆலம் பாதுஷா போய் சேர்ந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் தவம் இருந்தாங்க, இவன் ஒரு பக்கம் தவம் இருந்தான். ஒரு நாள் கண்ணை முடிச்ச 6 மாசத்துக்கு பிறகு பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு. ஆடிவாரு. அவர் ஒரு துளுக்கன். துளுக்கன்டா, துளுதுங்கிறவனா? துளுக்கன் முஸ்லிம் என்று சொல்லப்பட்டுச்சு. முஸ்லிமா துளுக்கனா? துளுக்கனுக்கு இந்த மலையிலே இடம் கிடையாது. அவரை உடனடியாக அரசனிடம் சொல்லி அகற்ற வேண்டும் என்று அந்த சுவாமி சொன்னார்.
அரசன் யாருக்கு கட்டுப்படுவான்? கபலி ஆலம் பாதுஷாக்கு கட்டுப்படுவானா? அந்த சுவாமிக்கு கட்டுப்படுவானா? சுவாமிக்கு தான் கட்டுப்படுவான். அரசன் சொன்னான், கபலி ஆலம் பாதுஷாவுக்கு நீங்கள் இந்த மலையிலே இருக்கக்கூடாது, நீங்கள் இறங்கி வேறு இடத்துக்கு போய்விடுங்கள், இங்கு இவர்தான் இருக்க வேண்டும் என்று சுவாமியை சுட்டி காட்டினான் அரசன். அப்ப கபலி ஆலம் பாதுஷா சொன்னாங்க, நல்லது, நான் விட்டு செல்கிறேன், மலையில் இருக்க மாட்டேன், எங்காவது செல்கிறேன், எனக்கு ஒரு இடம் தான். நான் ரோமாபுரியிலிருந்து வந்திருக்கிறேன், ரோம் தேசத்து மன்னர் நான், கபலி ஆலம் பாதுஷா நான். உன்னுடைய நாட்டிலே 4 அடியாவது எனக்குத்தான் நான் வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டான். எந்த இடம் வேணும் என்று கேட்டான் அரசன். நான் சொல்லக்கூடிய இடத்தை சரியா என்று கேட்டார்கள். ஆமா என்றான் அரசன். ஒப்பந்தம் எழுது. அரசனுடன் ஒப்பந்தம் செய்து கையெழுத்திட்டார்கள் 2 பேரும். சொன்னார்கள், கபலி ஆலம் பாதுஷா, என்னுடைய கையில் இருக்கின்ற இந்த தஸ்பீஹ் கோர்வையை நான் சுழற்றி எறிவேன், இது எங்கே போய் விழுகிறதோ அந்த இடத்தை எனக்கு தர வேண்டும், சம்மதமா என்று அரசனிடத்திலே கேட்டான். அரசன் ஓகே பண்ணி கையெழுத்து போட்டான். எறிந்தார்கள், சுழற்றி எறிந்தார்கள். இடி முழக்கத்துடன் பறந்து சென்று திருச்சியிலே உள்ள இந்துக்களின் மிக பிரதான கோயிலுக்குள் நுழைந்து பெரிய சுவாமியுடைய சிலையுடைய களத்திலே உட்கார்ந்தது அந்த தஸ்பீஹ் கோர்வை. அரசன் செய்த ஒப்பந்தம் மாற்றம் செய்யலாமா? முடியாது. உடனே அந்த கோயிலையை எழுதி கொடுத்தான் அரசன். கபலி ஆலம் பாதுஷா, அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க, போய் பாருங்க, கோயில் கட்டிடம் ஒரு சில சின்ன சின்ன சிலைகளும் இதுவரையும் இருக்கின்றன. எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க, பெரிய சிலைகளை எல்லாம் உடைச்சு போட்டாங்க. அந்த சுவரில் அவனுக்கு அந்த கலை அம்சமாக செய்யப்பட்ட சில சிலைகளை உடைக்க முடியாது. அதாவது ஒரு கோயில் கட்டிடத்திலே தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். இந்த பயணத்தில் நானும் போனேன். அங்க போய் பார்த்தேன். அங்கதான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா தமிழ்நாட்டுக்கு வந்து முதலாவதாக வந்திருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டான். கபலி ஆலம் பாதுஷா கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. நாயகமே, நான் மாணிக்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் நான் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். எனக்கு ஒரு இடத்தை சொல்லுங்க, நான் தங்குறதுக்கு. 40 நாட்கள் தவம் இருந்தார்கள் ஷாவுல் ஹமீத் பாதுஷா. கபலி ஆலம் பாதுஷாவுடைய காலடியிலே, கபலி ஆலம் பாதுஷாவுடைய ஜியாரத்துக்கு போய் பாருங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களோட கிளி, வளர்த்த கிளி அடக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளி ஹாபியம், 30 ஜிஸ்வையும் பாடமாக்கின ஹாபியம். அவங்களோட கையால எழுதின குர்ஆன், அதை பார்த்து தான் அந்த கிளிக்கு ஓதி கொடுத்துருக்கிறாங்க. அந்த குர்ஆன் இப்பவும் அப்படியே கண்ணாடி பெட்டியில இருக்கிறது, போய் பார்க்கலாம் நீங்க. அந்த கிளியும் அடக்கப்பட்டிருக்கிறது. பாதுஷா நாயகம் 39வது நாள் முடிந்து 40வது நாள் ஆன போது கபலி ஆலம் பாதுஷா சொல்லிட்டாங்க, நீங்கள் நாகூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே போங்கள், உங்களுக்குரிய இடம் அங்குதான். நாகூருக்கு வந்துட்டாங்க. பாதுஷா நாயகம் 450 புக்கராக்களுடன் வந்து காட்டில் எரிக்காங்க. காட்டில் எரியக்குள்ள நாகூர் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் இந்து, அவனுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? வருத்தம் ஒன்றும் இல்லை, பகரு ஊதுறன் பெரிய அண்டா மாதிரி 10 மரைக்கால் சோறு கறியாக்குற சட்டி மாதிரி பகரு ஊதுறன். அரசன் அல்லவா, எவ்வளவு மருந்து செஞ்சு பார்த்துருப்பான், எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்பான். கிடையாது, சுவாமியே கிடைக்கல. கடைசியில மந்திரி மாதிரி சொன்னாங்க, அரசரே, காட்டுல ஒரு ஆள் இருக்கிறாரு, ஷாவுல் ஹமீத் பாதுஷான்னு சொல்றாங்க, அந்த ஆத்மீகத்தில உயர்ந்தால் போல தெரியுது, உங்களுடைய நோக்கி அவரிடத்துல மறந்திருக்கலாம், போய் பாருங்க. உடனே அரசன் தங்க காசுகள், தங்க நாணயங்கள், சாமான், அது சாமான் எல்லாம் ஏற்றி கொண்டு காட்டுக்கு போறான். அவனோட படையோட போறான் தமிழ் மன்னன்.
போய் பார்த்தான் பாட்ஷா நாயகம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எப்படி எழுந்திருப்பாங்க? கோட் ஷர்ட் போட்டு போய் லோக்ஸ்லாம் போட்டு டை கட்டி எழுந்திருப்பாங்க. பக்கீரே தகராவோட கிடந்திருப்பாங்க, கிழிந்த ஆடையோட கிடந்திருப்பாங்க. போய் நிக்கா மன்னன். என்ன மன்னா, என்ன வந்தாய் பாருங்க பக்த புடாப்பான போலி தம்பப்படுத்த என்ன செய்யும்? சிவப்படுத்தணும். நான் சிவப்படுத்தினா என்ன தருவானியே? நீ எதை கேட்டாலும் தரும். என்னுடைய ஆட்சியை தங்குறீங்களா அதையும் தரும். வெளியிட்டர்கள் மறுத்தஞ்சோமா எனக்கு அப்படி ஒன்று தேவையில்லை. நான் தங்கி என்னுடைய வந்த 450 புக்கராக்களும் தங்கி வணக்கம் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். உண்ட நாட்டில் உன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு இடம் வேணும். தலையிலுமா ஓம் தலைவர் எழுதலாமா, ஒப்பமிடலாமா, ஒப்பந்தம் செய்யலாமா? ஆமா, ஒப்பந்தம் செய்தாச்சு. உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாட்ஷா நாயகம் தங்களுடைய கையால் அந்த பகுத்து தடவினாங்க. அது என்ன கையோ நமக்கு தெரியாது. தடவினாலும் அவ்வளவுதான். உஷி ஒன்று விட்டானாம் அந்த மன்னன். இந்த ஊரே அதிர்ந்ததாம். வருஷம் மன்னன் செய்த ஒப்பந்தம். அப்ப இந்த இடத்தை நான் தாரன், எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அது எவ்வளவு வேணும் என்று நாங்கள் ஒப்பந்தத்தில் எழுதலையே, இனம்தான் தருவதாக எழுதினோம். நான் ஒன்று சொல்றேன், அதன்படி செய்யணும். என்ன? 7 வயது பெண் குழந்தை ஒன்றை கூப்பிடுவோம். ஒரு இடத்திலிருந்து அந்த பெண் குழந்தையை ஓட செல்வோம். எந்த அளவுக்கு ஓடுதோ அந்த இடத்துல போய், உனக்கு ஏறாத இடத்துல போய் நில்லு என்று நாம சொல்லுவோம். அந்த பிள்ளை ஓடி போய் நிற்கும். அந்த அவ்வளவையும் எனக்கு எழுதிட்டோம் சம்மதமா. ஓ, ஒரு 7 வயசு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி அந்த ஊர்ல இருந்து பொம்பளை பிள்ளைய பிடிச்சி ஓட வச்சிருக்காங்க. அவங்க அவருடைய முதல்ல 7 வயசு பிள்ளை இல்லை, ஒரு 35-40 வயசு ஒரு இளமால் ஓடுற சூரியத்துக்கு அந்த புள்ள ஓடி போய் நின்றுச்சு. அவளதையும் அரசன் எழுதி கொடுத்தான் சாவுல் அமீத் பாத்ஷாவுக்கோ. இன்றும் அவர்களுடைய தர்கா கூடிய கடைகள் இருக்கக்கூடிய எல்லாமே பாத்ஷா நாயகத்துடைய சொத்து தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு மேல் பேச நேரமில்லை. ஒரு இஸ்லாமிய கீதம் சாவுல் அமீத் பாத்ஷா பற்றிய கீதம் பாடப்பட இருக்கிறது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்கள் என்றேன், சூரிகள் என்றேன், இஸ்லாம் இல்லை. சூரியர்களை கொண்டுதான் இஸ்லாம் நிற்கின்றது. அவுலியாக்களுடைய கராமத்தை கொண்டுதான் உலகமெங்கும் இஸ்லாம் பரவியது. இந்த இலங்கை நாட்டிலும் இஸ்லாம் பரவியது அவுலியாக்களுடைய கராமத்தினால் தான், வாழினால் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிப்பர் கோடி சிம்மாசனாதிபர்கள் நகரேந்தியே வந்து ஜெய ஜெயாவென்பர் கோடி ஜெய ஜெயாவென்பர் கோடி. திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி சிம்மாசனாதிபர்கள் நகரேந்தியே வந்து ஜெய ஜெயாவென்பர் கோடி ஜெய ஜெயாவென்பர் கோடி. ஹக்கனருள் பெற்ற பெரியோர்கள் வலிமார்கள் அணி அணியாய் நிற்பர் கோடி. அஞ்ஞான வேறறுத்திட்ட மெய்ஞானிகள் அணைந்தருகில் நிற்பர் கோடி அணைந்தருகில் நிற்பர் கோடி.
மக்க நகராளும் முஹம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி வசனித்து நிற்கவே கொலுவீற்றிருக்கும் மகிமை சொலவாயுமுண்டோ தக்க பெரியோன் அருள் தங்கியே நிற்கின்ற தக்க பெரியோன் அருள் தங்கியே நிற்கின்ற தவறாத செம்மேருவே தயவு வைத்தனையாளும் சற்குணங்குடி கொண்ட ஷாஹுல் ஹமீத் அரசரே ஷாஹுல் ஹமீத் அரசரே மக்க நகராளும் முஹம்மதுர் ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி வசனித்து நிற்கவே கொலுவீற்றிருக்கும் மகிமை சொலவாயுமுண்டோ தக்க பெரியோன் அருள் தங்கியே நிற்கின்ற தக்க பெரியோன் அருள் தங்கியே நிற்கின்ற தவறாத செம்மேருவே தயவு வைத்தனையாளும் சற்குணங்குடி கொண்ட ஷாஹுல் ஹமீத் அரசரே ஷாஹுல் ஹமீத் அரசரே உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா ஷாஹே மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகு பேரா நாகூர் மீரா உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா ஷாஹே மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா நாகூர் மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா நாகூர் மீரா துன்பங்கள் எழும்போது புகழ் பாடி நிம்மதி அடைவேனே தினம் தினம் நாடி துன்பங்கள் எழும்போது புகழ் பாடி நிம்மதி அடைவேனே தினம் தினம் நாடி அன்புடன் நாளுகின்ற அண்ணலே பூமான் அடியார்கள் கொண்டாடும் இஸ்லாத்தின் தீபா அடியார்கள் கொண்டாடும் இஸ்லாத்தின் தீபா உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா நாகூர் மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா ஷாஹே மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை
பேரா ஷாஹே மீரா பூர்த்தனில் தோன்றிய சீலா மாதவராம் ஹசன் உத்தூசின் பாலா மாணிக்க பூர்த்தனில் தோன்றிய சீலா மாதவராம் ஹசன் உத்தூசின் பாலா ஆணவமில்லாத அருங்குணமேதா ஆணவமில்லாத அருங்குணமேதா ஆழிய நீதியின் ஆற்றல் செங்கோலா ஆழிய நீதியின் ஆற்றல் செங்கோலா உம்மை ஒருபோதும் நான் மறவேன் மீரான் நாகூர் மீரான் எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா ஷாஹே மீரான் எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா நாகூர் மீரான் கருணையின் வடிவாக விளங்கிடும் கோனே கஞ்சே சவாயனும் ஆதிர்மிரானே கருணையின் வடிவாக இளங்கிடும் கோனே கஞ்சே சவாயனும் ஆதிர்மிரானே தருணம் என் முகம் பார்த்திட வேண்டும் தாமதம் ஏனின்னும் கூறிட வேண்டும் தாமதம் ஏனின்னும் கூறிட வேண்டும் உம்மை ஒருபோதும் நான் மறவேன் மீரா நாகூர் மீரா எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா ஷாஹே மீரா உம்மை ஒருபோதும் நான் மறவேன் மீரான் நாகூர் மீரான் எம்மான் நபிநாதர் வாஞ்சை மிகும் பேரா ஷாஹே மீரான் நாகூர் மீரான் ஷாஹே மீரான்